நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா என்ற ஆசிரியர் மக்கள் சேவையில் ஆற்றி வரும் பணிகளை பாராட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவரை பின்பற்றி அனைவரும் ஏதாவது ஒரு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நம் நாட்டில் வானியல் தொடர்பான ஆராய்ச்சிகள் அதிகரித்துள்ள நிலையில் புதிய நகரங்கள் தொடங்கி சிறிய கிராமங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை வானியல் செயல்பாடுகளை காண முடிவதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றியுள்ளார். ஊரக பகுதிகளில் வானியலை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையிலான இயக்கமும் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பெங்களூருவை சேர்ந்த வானியல் சங்கத்தின் குழுவினர் 30 மணி நேர அளவிலான புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் ஆஸ்ட்ரோ கேரளம் என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்வதாக பிரதமர் கூறினார். ராஜ்கோட்டின் பிக் பேங் எனப்படும் வானியல் சங்கமானது கிர் காடுகள் தொடங்கி கச்சின் ரன் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்மையில் வெளியான காணொலி ஒன்று விவாத பொருளாகி இருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அதில் கங்கை பகுதியில் டால்பினை சிலர் மிகவும் பொறுமையாகவும் நிதானத்துடன் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். சுமார் 13 மணி நேரம் முயற்சித்து அந்த டால்பின் தப்பியதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கங்கை பகுதி டால்பின்களை காப்பாற்றுவதன் மூலம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படுவதாகவும் எதிர்கால தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றுவதாக பிரதமர் கூறினார். உத்தரப்பிரதேசம் பஸ்தி மாவட்டத்தை சேர்ந்த ஆகாஷ் குப்தா என்பவர் சிறிய வயதில் விளையாடிய மனோரமா நதி மாசுபட்டிருப்பதை அறிந்து அந்த நதியை தூய்மைப்படுத்தும் பணியில் இளைஞர்களுடன் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றுள்ளார். நாளொன்றுக்கு 60 கிலோ வரையிலான குப்பைகளை அகற்றி மனோரமா நதி மீண்டும் தூய்மையாக காட்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கோவாவில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க பாலகிருஷ்ணா என்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆற்றிய பங்கினையும் பிரதமர் தமது உரையில் எடுத்து கூறினார். தமிழ்நாட்டின் நாகர்கோவிலை சேர்ந்த ஆசிரியர் கிரிஜாவை பற்றி தமது உரையில் குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர் சென்னையில் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா உள்பட 15 பள்ளிகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். கிரிஜாவின் தேசபக்தி உணர்வு நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடியது என்று பிரதமர் கூறினார். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் ₹1 பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது ஒரு ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்து ₹365 திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் ₹40 லட்சம் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். இவரை போன்று நாட்டு மக்கள் அனைவரும் தங்களை ஏதாவது ஒரு பணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார்.